சமையலறை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே உடனே அப்டேட்ஸுக்கு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். வெல்கம் டு சமையலறை. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்ப சிம்பிளான டிஷ், உருளைக்கிழங்கு வறுவல். அதுக்கு தேவையான பொருட்கள்: 3 உருளைக்கிழங்கு இதேமாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். 1 டீஸ்பூன் கடுகு, 2 ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள். இந்த குழம்பு மிளகாய் தூள் எப்படி செய்யுங்கிறத கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேவையான அளவு உப்பு. வாங்க நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம். பேன் நல்லா ஹீட் ஆனதும் இதில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதும் இதில் கடுகு உள் சேர்த்துடலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதும் எடுத்து வச்சுக்கிற உருளைக்கிழங்கு போட்டு ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இதில் 1 டம்ளர் தண்ணி விட்டுடலாம். தேவையான அளவு உப்பு போட்டு ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. தண்ணி ஓரளவுக்கு கொதிக்கும் போது அப்புறமா நம்ம மிளகாத்தூள் சேர்க்கலாம். இப்போ இதை மூடி வச்சுருங்க, கொதி வரட்டும். கொதிச்சதுக்கு அப்புறமா நம்ம இதில் மிளகாத்தூள் சேர்க்கலாம். தண்ணி இந்த மாதிரி கொதி வந்துடணும். இதில் மிளகாத்தூள் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க எல்லாத்தையும். உருளைக்கிழங்கு தண்ணியில் சுண்டி வரட்டும், அது வரைக்கும் இதை மூடி வச்சு வேக விடலாம். இருக்கட்டும். இப்போ இதில் தண்ணியில் நல்லா ஓரளவுக்கு சுண்டி வந்துடுச்சு. நம்ம இதில் சுற்றி 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்குங்க. உருளைக்கிழங்கு வறுக்கும் போது எப்பொழுதுமே அடுப்பு சிம்மில் வச்சு தான் கொஞ்சமாக எண்ணெயை விட்டு நல்லா ஃப்ரை பண்ணணும். அப்போ தான் அதோட மசாலா, அந்த மிளகாத்தூள் தான் நல்லா செவந்து நல்லா ஒரு கிறிஸ்பியான ஒரு டேஸ்ட் நமக்கு கிடைக்கும். அவ்வளோதான். இதேமாரி நல்லா செவந்ததுக்கு அப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்மளோட உருளைக்கிழங்கு டிஷ் ரொம்ப அருமையாக ரெடி ஆகிடுச்சு. இப்போது உருளைக்கிழங்கு வறுவல் அருமையாக ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த டிஷ்ஷு வந்து தயிர் சாதம், லெமன் சாதம், ரசம் சாதம், அப்புறம் பருப்பு சாதம், இதுக்கெலாம் ரொம்பவே அருமையான டிஷ்ஷு. இந்த டிஷ்ஷை வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது எப்படி வந்திருக்குங்கிறது எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் முக்கியமாக சமையலறை சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உடனே அப்டேட்ஸுக்கு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு அருமையான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.